வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டிஇடி இங்கிலீஷ் எக்ஸாம் ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுதா? கவலையே வேண்டாம். இன்னைக்கு நாம இந்த எக்ஸாமோட கேள்வித்தாள எப்படி டீகோட் பண்றது, அதாவது எப்படி எளிதா புரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம். டெட் இங்கிலீஷ் சிலபஸை பார்த்தாலே போதும், அடேங்கப்பா தலை சுத்திடும் இல்லையா? ஃபொனெட்டிக்ஸ்ல ஆரம்பிச்சு ஷேக்ஸ்பியர் வரைக்கும் என்னென்னவோ இருக்கு. இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றது ரொம்ப ரொம்ப இயல்புதான். ஐயோ, இவ்ளோ இருக்கே, எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வருதா? நம்மளோட இந்த முக்கியமான நேரத்தை எதுல ஃபோக்கஸ் பண்ணா சரியா இருக்கும்? இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. இங்க தான் ஒரு சூப்பரான ரகசியம் இருக்கு. வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாதுங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அதாவது இந்த எக்ஸாமோட கோடை உடைச்சு புத்திசாலித்தனமா படிக்கணும். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். அந்த ரகசியம் வேற எங்கேயும் இல்ல, டேட்டால தான் இருக்கு. ஆமா, பழைய கேள்வித்தாள்கள் தான் நம்மளோட புதையல் வரைபடம். அதை வச்சு இந்த தேர்வின் ப்ளூ பிரிண்ட்டையே நம்மளால திறக்க முடியும். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இந்த அட்டவணையை நல்லா பாருங்க. இலக்கணம் 43, புரிதல் 28. சில தலைப்புகள்ல மட்டும் எண்கள் ரொம்ப அதிகமா இருக்கு, பாத்தீங்களா? மத்த தலைப்புகள்ல ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த எண்கள் தான் நீங்க ஜெயிக்கிறதுக்கான முதல் சாவி. சரி, அந்த அட்டவணையில இருந்த தாள் 1க்கான மொத்த எண்களை இப்போ ஒரு டோனட் விளக்கப்படமா மாத்திருக்கோம். இப்ப பாருங்க, எவ்வளவு சிம்பிளா தெளிவா புரியுது. இலக்கணம் 43%, புரிதல் அதாவது காம்ப்ரிஹென்ஷன் 28%. அடேங்கப்பா, இந்த 2 தலைப்புகளே முக்காவாசி தேர்வை கவர் பண்ணிடுது. இதுல இருந்து என்ன தெரியுது? தேர்வுல எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பளிச்சுன்னு புரியுது இல்லையா? சரி, இந்த தரவுகளை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம நேரத்தை எங்க முதலீடு செஞ்சா அதிக பலன் கிடைக்கும்? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 43%. நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கேள்விகள் வெறும் இலக்கண பகுதியிலிருந்து மட்டும்தான் வருது. இந்த ஒரே ஒரு எண் போதும் இலக்கணம் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க. நம்மளோட முதல் கவனம், முழு கவனமும் இங்க தான் இருக்கணும். இலக்கணம்னா ரொம்ப பெருசா இருக்குமேன்னு நினைக்காதீங்க. அதுலயும் நாம எங்க கவனம் செலுத்தணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற தலைப்புகள் தான் இலக்கணத்தோட ஆணிவேர். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்ஸ், வாய்ஸ், இதுலெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், மத்ததெல்லாம் ஈஸியா கத்துக்கலாம். அதனால இங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்ததா 28%. இது புரிதல் பகுதியிலிருந்து வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, இலக்கணத்தையும் புரிதலையும் மட்டும் நல்லா படிச்சாலே தேர்வுல 3ல 2 பங்கு கேள்விகளை தைரியமா அட்டென்ட் பண்ணிடலாம். இது எவ்வளோ பெரிய விஷயம்? சரி, அடுத்த முக்கியமான பகுதி சொற்களஞ்சியம், அதாவது நம்மளோட சொல்வளம். இது மத்த 2 பகுதிகளை விட கொஞ்சம் சின்னதுதான். ஆனா இதுதான் உங்களை மத்தவங்களை விட முன்னாடி கொண்டு போற ஒரு கேம் சேஞ்சர். கரெக்டா திட்டம் போட்டு படிச்சா போதும். இங்க பாருங்க, ஒரு சுவாரஸ்யமான உதாரணம். பிரிட்டிஷ் ஆங்கிலம் வர்சஸ் அமெரிக்க ஆங்கிலம். நம்ம லிஃப்ட்னு சொல்றத அவங்க எலிவேட்டர்னு சொல்றாங்க, ஃபில்ம மூவின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்து கூட கேள்விகள் வரும். இது பாடத்திட்டத்திலே இருக்கு. இதோ இன்னொரு வகை, கூட்டுப்பெயர்கள், அதாவது கலெக்டிவ் நவுன்ஸ். ஒரு கூட்டத்தை குறிக்கிற ஒரு ஸ்பெஷல் வார்த்தை. வெறும் அ குரூப் ஆஃப் பீஸ்னு சொல்றதை விட அ ஸ்வார்ம் ஆஃப் பீஸ்னு சொன்னாதான் அது சரியான ஆங்கிலம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க மதிப்பெண்ணை அதிகப்படுத்தும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா? எப்போனிமஸ் வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நபரோட பேர்ல இருந்து உருவான ஒரு வார்த்தை தான் அது. உதாரணத்துக்கு பாய்காட்டுங்கிற வார்த்தை கேப்டன் சார்லஸ் பாய்காட் அப்படிங்கிறவரோட பேர்ல இருந்து வந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமா கத்துக்கும்போது படிக்கிறதே ஒரு ஜாலியா இருக்கும். சரி, இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா பகுப்பாய்வையும் ஒன்னா சேர்த்து இப்போ ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கலாம். சரி, நம்மளோட மொத்த திட்டத்தையும் இந்த 3 படிகள்ல சுருக்கிடலாம். படி 1, நீங்களே ஒரு துப்பறிவாளர் மாதிரி பழைய கேள்வித்தாள்களை எடுத்து ஆராய்ங்க. படி 2, உங்க நேரத்துல முக்கால்வாசி நேரத்தை இலக்கணம் மற்றும் புரிதலுக்கு ஒதுக்குங்க. இதுதான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது. படி 3, சொற்களஞ்சியத்தை புத்திசாலித்தனமா படிச்சு கூடுதல் மதிப்பெண்களை அள்ளுங்க. அவ்வளோதான், இதுதான் உங்க வெற்றிக்கான வரைபடம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்கள் பொய் சொல்வதில்லை. வெறும் கடினமா படிக்கிறதை விட இந்த தரவை வச்சு புத்திசாலித்தனமா படிக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான வழி. இந்த புதிய பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ ஜெயிக்கிறதுக்கான வரைபடம் உங்க கையில இருக்கு. உங்களோட முதல் நடவடிக்கை என்னவா இருக்க போது?